மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து மற்ற ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க, இன்க்ளூடிங் இங்கிலீஷ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஆக்சுவலாக தேர்ட் கிளாஸ். இந்த ரிவிஷன் இன்ஸ்டியூட்டுடைய பழைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் தேர்ட் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸில் கொஷின் மட்டும் காமிச்சு உங்களுக்கு ஷோ பண்ணி ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி ஆன்சர் போட சொல்லியிருந்தேன் டெக்ஸ்ட் சேட்டில். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வித் ஆப்ஷனோட உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அதை பார்த்து ஆன்சர் மட்டும், அதாவது ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சரோ அதை மட்டும் நீங்கள் சேட்டில் போட்டால் போதுமானது, எனஃப். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே மியூட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க, அதை என்ஷூர் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது? கொஸ்டின் பார்த்துக்குங்க, ஸ்க்ரீனில் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நான் படிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மாதிரி தான். நீங்களே படித்து நீங்களே ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது? ஜஸ்ட் ஏபிசிடி அதை மட்டும் போடுங்க, அன்னெசரி அதுவும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஆன்சரோ அதை மட்டும் கொடுங்க, போதுமானது. எம் பரமேஸ்வரி, வீடியோ ஆஃப் பண்ணுங்கம்மா. ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் உங்களுக்கு சரியான ஆன்சர் சிஎன்டி ரெண்டுமே தவறானதுன்னு போடுறீங்க. அது எப்படி ரெண்டும் தவறானதா வரும்? ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் டி. கொஷின் தவறானது எது? மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ ராங் ஒன். தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் தோல்வியில் முடிந்தது, அதுதான் தவறானது. சாம்பிரான் சத்தியாகிரகம் வெற்றியில் முடிந்தது. ஸோ அதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம கொடுத்துருக்கிறது சாம்பிரான் சத்தியாகிரகம் தோல்வியில் முடிந்தது. ஸோ அதுதான் சரியானது. டி மட்டும்தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைட் ஆன்சர் எதுன்னு பார்த்தா டி ஆப்ஷன் தான். ஸோ டி போட்டவங்க எல்லாமே சரி. கொஷின் சென்ட் பண்ணுறோம், சரிங்களா? நம்ம இப்போ என்ன கொஷின் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம். மிஸ்டர் செல்வம், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார், வீடியோ ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். செல்வம், வீடியோ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ரைட், கொஷின் சென்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே அதை சென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதை அப்படியே குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். பீகாரில் உள்ள சாம்பிரானில் தீன்கதியா முறை பின்பற்றப்பட்டது. ராஜ்குமார் சுக்லா தான் காந்திஜிக்கு அழைப்பு விடுத்தார். முதலாக நாடு ஒத்துழையாமைக்கு செயல்பட்டதை கற்றுக்கொண்டது எதன் மூலமாக பார்த்தா சாம்பிரான் சத்தியாகிரகம் தான். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். கோவில் நுழைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது? டெம்பிள் என்ட்ரி டே. ஜஸ்ட் சரியான ஆன்சர் மட்டும் போடுங்க, சும்மா டேட்டு இயர்லாம் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், கொஸ்டின் நம்பர்லாம் டைப் பண்ண வேண்டாம். நான் என்ன போட சொல்றேன் அதை முதல்ல ரிசீவ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2,
Okay, answer. 1933 January 8. So B the answer. B for Bombay. Question number 2. ரெண்டாவது கேள்விக்கு B answer. Okay. அடுத்தது question number 3. ரவுலட் சட்டம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? Which one is wrong? அஜித், வீடியோ ஆஃப் பண்ணுங்க அஜித். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல இருக்கோம். ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போடுங்க போதும். ஒரே ஒரு லெட்டர் தான் நீங்க டைப் பண்ணணும். ஏ, பி ஆர் சி, டி. ஏதாவது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நீங்க டைப் பண்ணணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் டி. டி ஃபார் டெல்லி. ஆன்சர் டி ஃபார் டெல்லி. அதாவது மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறானது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் 1919 ஏப்ரல் 13. ஓகே, அடுத்த கொஸ்டின். கிலாஃபத் இயக்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். கிலாஃபத் இயக்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? கிலாஃபத் இயக்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். டி. ஆன்சர் டி ஃபார் டெல்லி. இவ்வியக்கம் 1920 சட்ட மறுப்பு இயக்கத்துடன் கலந்ததுன்னு கொடுத்துருக்கோம். அது தவறானது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துடன் கலந்தது. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பதிலாக சட்ட மறுப்பு இயக்கம் கொடுத்துருக்கோம். மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கவனமாக படிச்சுக்கங்க. ஒவ்வொன்றும் நான் எலாபரேட்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது தான். கவனமாக படிச்சுக்கங்க, படித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்தது நெக்ஸ்ட். பின்வரும் எந்த ஒன்று ஒத்துழையாமை இயக்கத்துடன் தொடர்பில்லாதது? Which one of the following was not related to non-cooperation movement? Question number 5. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஏ. ஆன்சர் ஏ. ஏல என்ன சொல்லியிருக்கோம்? உப்பு வரி சட்டத்தை மீறுவதுன்னு சொல்லியிருக்கோம். உப்பு வரி சட்டத்தை மீறுவது சட்ட மறுப்பு இயக்கத்தோடு தொடர்புடையது, ஒத்துழையாமை இயக்கத்தோடு தொடர்புடையது கிடையாது. ஸோ சரியான ஆன்சர் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின்.
பின்வரும் யார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என விரும்பியவர்கள்? கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஏ, சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேருக்கு தான் மாற்றத்தை விரும்பியோர்னு படித்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ சேஞ்சர்ஸ். மற்றவங்களாம் பிசி 2 பேருமே நோ சேஞ்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. 1930 ஏப்ரல் மாதம் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலோடு தொடர்புடையவர்? ஓகே, ஆன்சர் சி, சூர்யா சென். ரொம்ப முக்கியமானது. சட்ட மறுப்பு இயக்கத்தப்போ சிட்டகாங் ஆர்மரி ரைட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஆயுத கிடங்கு தாக்குதலோடு தொடர்புடையவர் சூர்யா சென். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ரகசிய வானொலியை நிறுவியவர்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ரகசிய வானொலியை நிறுவியவர்? ஓகே, ஆன்சர் உஷா மேத்தா, ஏ. ரொம்ப முக்கியமானது. காலையில் கூட ஒரு கிளாஸ்க்கு நடத்திருப்போம் நினைக்கிறேன், ரிவிஷன் கிளாஸ்க்கு இது நம்ம பார்த்துருப்போம். ரகசிய வானொலி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ரகசிய வானொலி நிறுவியவர் உஷா மேத்தா. தென் கொஸ்டின் நம்பர் 9, which is டைரக்ட் ஆக்ஷன் டே. நேரடி நடவடிக்கை நாள் எது? நேரடி நடவடிக்கை நாள் எது? டைரக்ட் ஆக்ஷன் டே. ஆன்சர் பார்ப்போம். 1946 ஆகஸ்ட் 16. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேதி. இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் போட்டிருக்கீங்க. 1939 டிசம்பர் 22 அது ரட்சிப்பு தினம். காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகினதை கொண்டாடினது. ஸோ பி ஆப்ஷனில் அதுக்கு தான் அதை வச்சேன். சரி, நீங்கள் தவறாக வேகமாக ஆன்சர் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு படித்தோன்னா பிளிங்க் ஆகும் இந்த மாதிரியான முக்கியமான டேட்லாம். ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டேங்கிறது முஸ்லீம் லீக் அறிவிச்சது 1946 ஆகஸ்ட் 16. பேசிக்கான டேட் இதெல்லாம். நிறைய பேர் ஏ ஆன்சராக போட்டிருக்கீங்க. அது வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அமைச்சரவை அரசாங்கம் அமைக்கப்பட்ட நாள். ஸோ கவனமாக, இந்த கன்ஃபியூஷன் ஆகுது தான் சார், ஆகுதுங்கிறதுக்காக தான் வைக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷனே. நர்மதா மேடம் கவனமாக ஆன்சர் பண்ணோம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பியில் ஒரு ஆன்சர் வச்சுட்டு சியில் இன்னொரு ஆன்சர் வைக்கிறது. ஸோ நம்ம ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10. திவாலாகும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை காந்திஜி எதை சொன்னார்?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பி ஃபார் பாம்பே, அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு திட்டங்கள், கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய ரெக்கமெண்டேஷன், அதை தான் காந்திஜி போஸ்ட் டேட்டட் செக்னு சொன்னார். இதுலேயும் நிறைய பேர் ஏ போட்டிருக்கீங்க, டி போட்டிருக்கீங்க. ரைட், அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்ற போது காந்திஜி எங்கிருந்தார்? ஓகே, ஆன்சர் டி ஃபார் டெல்லி, நவகாலி. அவர் இருந்த இடம் நவகாலி. இந்து முஸ்லிம்கள் கிட்ட வன்முறை சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்காளத்தில் இருந்து நவகாலி அப்படிங்கிற பிளேஸில் காந்திஜி இருப்பார். ஸோ நிறைய பேர் இதில் நியூ டெல்லி அப்படின்னு டைப் பண்ணி வேற போடுறீங்க. ஸோ கிடையாது, ஆன்சர் டி ஃபார் டெல்லி, நவகாலி, அதான் ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. கூற்று காரணம் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சி, கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது, அதான் ஆன்சர். நீங்க கூற்று படிச்சோன்னே டிசைட் பண்ணிடலாம். காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படின்னா கலந்துக்கல, பல முறை பிடிச்சிருக்கோம். 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கலந்துருக்கு. ஸோ கூற்று தவறுன்னு முடிவு பண்ணிட்டாவே அங்கே ஒரே ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். டைரக்டா நீங்க சிக்கு வந்துடலாம், வேற எங்கேயுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொஸ்டின் கூற்று தவறானதுன்னு அது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தும். வேகமாக ஆன்சர் எடுக்கலாம். அந்த மாதிரி அம்பேத்கர், ரெட்டைமலை சீனிவாசன்லாம் காங்கிரஸ் சார்பாக கலந்துக்கிட்டவங்க கிடையாது. அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல், கவர்மெண்ட் சார்பாக கலந்துக்கிட்டவங்க, ஆங்கில அரசாங்கம் சார்பாக மாநாட்டில் பங்கெடுத்தவங்க. அதான் 89 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டான்னு சொல்கிறோம். இந்தியர்கள் 89 பேர் கலந்துக்கிட்டாங்க முதல் வட்டமேசை மாநாட்டில். பட் அவங்க எல்லாமே கவர்மெண்ட் சார்பான ரெப்ரசன்டேட்டிவ் தான், காங்கிரஸ் சார்பான ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே கிடையாது. ரைட், அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. கீழே குறிப்பிட்ட தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லா தலைவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ராஜாஜி, ஆன்சர் ராஜாஜி. சத்தியமூர்த்தி நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. சென்னை மாகாண சட்டசபைக்கு சத்தியமூர்த்தி சுயராஜ்ய கட்சியின் சார்பாக தான் தேர்வாவார். ஸோ இங்கே தொடர்பு இல்லாதவர் யாருன்னு பார்த்தா ராஜாஜி, ஏ தான் ரைட் ஆன்சர். சத்தியமூர்த்தி தலைப்பில் நோட்ஸில் கொடுத்துருக்குறோம், சுயராஜ்ய கட்சியின் சார்பில் சட்டசபைக்கு தேர்வானார் அப்படின்னு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. கூற்று காரணம்
ரைட், ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் டி, கூற்றுமுற்று காரணம் ரெண்டுமே சரியானது. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். ஓகேவா? இந்த ஆனால்ங்கிற வேர்ட் தேவையில்லை, பட் அது கரெக்டாக தான் முடிச்சிருக்கும். காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் வீடியோவை மியூட்டில் வைங்க ப்ளீஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது? தவறான இணை எது? which one is wrong? சம்டைம் இந்த ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒருவேளை டிஸ்கனெக்ட் ஆனதுன்னா மறுபடியும் நீங்கள் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எகெயின் டிஸ்கனெக்ட் ஆனதுன்னா ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15. 15க்கு ஆன்சர் சி, இந்திய பொது உடைமை கட்சி சிஆர் தாஸ். அதான் தவறான இணை, ராங் ஒன். சுயராஜ்ய கட்சியோடு தொடர்புடையவர் தான் சிஆர் தாஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, 16. இந்தியர்களின் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? இந்திய பொது உடைமை கட்சியோடு தொடர்புடையவர் எம்என் ராய். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதுல ஒரு தலைவர் எம்என் ராய். கொஸ்டின் நம்பர் 16. இந்தியர்களின் கைகளுக்கு அதிகார மாற்றம் செய்யப்படும் என அறிவித்த பிரதமர்.
ஆன்சர் சி, கிளமண்ட் அட்லி. ஆன்சர் சி, கிளமண்ட் அட்லி. ரொம்ப முக்கியமானது. 1947 பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு அறிவிக்கிறார் அட்லி. 1948 ஜூன் 1 தேதிக்குள்ள நாங்க அதிகார மாற்றம் செய்யறோம்னு அறிவிக்கிறார். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கொஸ்டின் நம்பர் 17. சைமன் குழு காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? ரொம்ப பேசிக்கான கேள்வி. ஒரு சி போட்டா போதும், 4 சி ஒரே ஒருத்தரே போடுறார். ரைட், ரொம்ப எளிமையான கேள்வி. இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் ஒரு சி போட்டா போதும்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆன்சர் நிறைய பேர் ஏ போடுறீங்க, டி போடுறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன, பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த குழு இந்தியா வந்தப்பயே வந்து இறங்கும் போதே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம். அது காரணம் என்னன்னா, இந்தியர்கள் யாருமே அதில் உறுப்பினராக இல்லை அப்படிங்கிறதா ரீசன். கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. இதுக்கும் இன்னும் ஏ, டி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தா எப்படி? ஓகே, அடுத்த கொஸ்டின் 18. எந்த ஒன்று சரியானது அல்ல? எந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது அல்ல? ஆன்சர் சி, சைமன் குழுவை முஸ்லிம் லீக் வரவேற்றது. அதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். சரியானது அல்ல மீன்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறானதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குழுவை முஸ்லீம் லீக் வரவேற்றது அப்படிங்கிறது தவறானது. சைமன் குழுவை முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணித்தது. சபர்மதி ஆசிரமம் அகமதாபாத் தான், வார்தா கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19. கூற்று காரணம் வேகமாக படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காரணம், அவர் இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். ஃபைன், ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் சி, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ராங். ஏ சரிதான். பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காரணம் என்ன? அவர் இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். அதுவா காரணம்? கிடையாது. இல்ல, காந்தியடிகள் தான் இந்து முஸ்லீம் ஒருங்கிணைப்புல முயற்சி எடுத்தார். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்குறதுக்கு காரணம் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெற, அதுக்காக தான் நடத்துறார். ஸோ ஏ இஸ் ரைட், ரீசன் ஆர் இஸ் ராங். சி த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாள். The individual satyagraha was commenced on.
ஓகே, ஆன்சர் பார்ப்போம். சி, அக்டோபர் 17, 1940. ரொம்ப எளிமையானது. முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபா பாவே. இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. காலவரிசைப்படுத்துறது. எல்லா வெரைட்டி ஆஃப் கொஸ்டினுமே இருக்கும். கூற்று காரணம், சரியான இணை, தவறான இணை, ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆர் ராங், நிகழ்வுகளின் கால வரிசை. எது சரியான கால வரிசை? நிகழ்வுகளின் சரியான கால வரிசை. ஓகே, ஆன்சர் சி, 3412. அதான் சரியான விடை. ஆகஸ்ட் நன்கொடை, அது ஆகஸ்ட் மாதமே வந்துடுது. தென் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் இப்போதான் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை. தென் லாஸ்ட் தான் டைரக்ட் ஆக்ஷன் டே. ஓகே, கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 22. இதுவும் ஒரு காலவரிசை தொடர்பான கொஸ்டின் தான். சரியான காலவரிசையை தேர்வு செய்க. ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஏ. ஏன் நிறைய பேர் இதுக்கு சரியா ஆன்சர் பண்ணலான்னு தெரியல. ரொம்ப பேசிக்கானது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைந்தது 1946 செப்டம்பர் 2. இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு 47 பிப்ரவரி 20. மவுண்ட் பேட்டன் திட்டம் 47 ஜூன் 3. மூணுமே எளிமையான முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட். ஆனால் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதுற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அந்த மாதிரி நினச்சி ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தெரியும் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணியிருக்குமா தவறாக ஆன்சர் பண்ணியிருக்குமான்னு அப்பப்போ அதை உறுதிப்படுத்திக்கங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 23. பின்வரும் எந்த ஒன்று தவறானது? which one is wrong? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஸோ இந்த விடுதலையின் போது நீண்ட நெடுங்காலத்திற்கு முன் விதியோடு நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படிங்கிற உரையை பேசுனது ஜவஹர்லால் நேரு. நான் காந்திஜின்னு கொடுத்துருக்கேன்.
அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறு. இந்த மாதிரி கொஸ்டின்ல மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கவனமா பின்னாடி இந்த கொஸ்டின் உங்களுக்குலாம் ஷேர் ஆன பின்னாடி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து தவறான ஸ்டேட்மெண்ட் இங்கேயே நம்ம பேசுகிறோம், பட் சரியான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். இங்கே புதிய விஷயம் ஒன்று, 47 ஜூன் 14 மீரட் காங்கிரஸ் கூட்டத்தில் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது புதிய விஷயம், நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் நமக்கு நோட்ஸில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் சேர்த்து நீங்கள் படிக்கணும். அதனால தான் அதை நான் ஷேர் பண்ணுறது இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே கவர் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. பின்வரும் எந்த ஒன்று எல்லை கோட்டு குழு? பின்வரும் எந்த ஒன்று, தமிழில் படிச்சிங்க, இங்கிலீஷில் தவறா இருக்கு. பின்வரும் எந்த ஒன்று எல்லை கோட்டு குழு? ஓகே, ஆன்சர் பி ஃபார் பாம்பே, ரெட் கிளிஃப் குழு. இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு குழு ரெட் கிளிஃப் குழு. மற்றது எல்லாமே வெவ்வேறு நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள். ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. 1950 ஏப்ரல் 8 ஜவஹர்லால் நேரு மற்றும் லியாகத் அலி கான் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் எது? ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். ஆன்சர் சி, டெல்லி ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம் அதான் சரியானது. எல்லா ஆப்ஷனும் ஆன்சராக போட்டுறீங்க, ஏ பி சி டி டோட்டலாக எடுத்து ஓவராலாக இந்த மெசேஜ்லாம் பார்த்தா எந்த ஆப்ஷனுக்கும் பாகுபாடு காமிக்கிறது இல்லை. எல்லா ஆன்சரும் யாரோ ஒருத்தர் போட்டுடுறீங்க. ஸோ இதுக்கு சரியானது சி, சி ஃபார் சென்னை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 26. சென்னை வாசிகள் சங்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? சென்னை வாசிகள் சங்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. which one is wrong? ரைட், ஆன்சர் பார்ப்போம். டி ஃபார் டெல்லி, அதான் தவறான கூற்று. காங்கிரஸோட 1885 இணைந்த அமைப்பு சென்னை மகாஜன சபை. ஸோ சென்னை சுதேசி சங்கம் கிடையாது, சென்னை வாசிகள் சங்கம் கிடையாது. ஸோ அது ஒன்று தான் ராங் ஒன், மற்றது 3மே சரியானது. இது எல்லாமே இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த பாயிண்ட் தான். இப்போ ஸ்கூல் புக் ரிவிஷன் வேணும் சார்னு கேட்குறவங்க இந்த கொஸ்டின்லாம் தரவா நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். இதுதான் அதில் சென்னை வாசிகள் சங்கம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து இங்கே நம்ம சென்டென்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுறது ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ரைட், அடுத்தது which one is wrong pair? தவறான இணை எது? ரைட், ஆன்சர் த ஹிந்து, 1887.
அதுதான் தவறானது. ஏ தான் தவறான இணை. இந்த ஹிந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது 1878, 1878. 1878 ஹிந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது. ஓகே ஃபைன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28. 1887 சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர். ஆன்சர் டி முத்துசுவாமி. ஆன்சர் டி முத்துசுவாமி. எஸ் எஸ். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு 1877. தமிழில் பார்த்தீங்கன்னா 1887 இருக்கு. 1877 தான் கரெக்ட். 1877 அதுதான் சரியானது. அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆன்சர் டி முத்துசாமி தான். ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29. இந்தியா பொருளாதார ரீதியாக சோன் கொடுத்துருக்கேன். அஜித்குமார் சுதேசமித்திரன் 1881 பொருந்தும். அங்கே ரொம்ப தப்பாக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும் சுதேஷ். 1878க்கு சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்கோம்ல. ஓகே. ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஜி சுப்பிரமணியம். அவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையாக கருதப்பட்டவர். ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. கோரல் நூற்பாலை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. கோரல் மில் ஸ்ட்ரைக் டுக் பிளேஸ் ஆன். கொஸ்டின் நம்பர் 30. ஆன்சர் 1908. 1908. வ.உ. சிதம்பரனார் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது 1908. கொஸ்டின் நம்பர் 31. பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக அரச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு வ.உ.சிக்கு வழங்கப்பட்ட தண்டனை. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆன்சர் கொடுங்க. ஏ, பி, சி ஆர் டி. நீங்களா ஒன்று புதுசாலாம் டைப் பண்ணி போட வேண்டாம். விஎஸ். ஓகே. ஆன்சர் சி இரட்டை ஆயுள் தண்டனை அல்லது 40 ஆண்டுகள். ஃபைன். ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்டது. இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் பேட்டர்ன் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே. வாஞ்சிநாதன் தொடர்பான ஒரு கேள்வி. ரொம்ப எளிமையானது.
ஆன்சர் ஆன்சர் பி ஃபார் பாம்பே, மணியாச்சி ரயில் சந்திப்பு. ரொம்ப முக்கியமான பேசிக்கான எளிமையான கேள்வி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 33. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒரு சில பேருக்கு ஆன்சர் சென்ட் பண்ண முடியலன்னா ஏதோ நெட்வொர்க் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மற்றபடி கேஷுவலாக போயிட்டு இருக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ஸ்டேட்மெண்ட் யாருடையது? சி, அன்னி பெசன்ட். யார் யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ண முடியல அப்படின்னா மீட்டிங் விட்டு வெளியில் போயிட்டு மீட்டிங் விட்டு லீவ் கொடுத்துட்டு எகைன் ஜாயின் பண்ணுங்க. ஸோ கரெக்ட் ஆகிடலாம். ஓகே, முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அன்னி பெசன்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. தென் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை திராவிடர் கழகம் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, ஆன்சர் ஏ, 1912, 1912. கொஸ்டின் நம்பர் 35. நீதி கட்சி நடத்திய தமிழ் பத்திரிகை. நீதி கட்சி நடத்திய தமிழ் பத்திரிகை. ஆன்சர் டி ஃபார் டெல்லி, திராவிடன். நீதி கட்சி நடத்திய தமிழ் பத்திரிகை திராவிடன். ஜஸ்டிஸ் ஆக்சுவலா இங்கிலீஷ் அது ஆங்கில பத்திரிகை, இங்கிலீஷ்ல மேகசின். ஸோ அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஏ போட்டிருக்கீங்க. சார் ராங் ஒன், திராவிடன் தான் சரி. 36. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர். ஒரு சில பேர் ஆன்சர் போட்டு சாரி பி சார், சாரி சி சார் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஓஎம்ஆர்ல ஆன்சர் பண்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஆன்சர் பி ஃபார் பாம்பே, ஏ சுப்பராயலு. அவர் தான் ஆன்சர். சுப்பராயலு அவர் தான் சரியான விடை. ஓகே, சுப்பராயன் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அப்படி கிடையாது, தவறானது. அடுத்தது முக்கியமான கேள்வி 37. நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர். கர்னல் நீல் 1857 பெரும் புரட்சியை
சென்னை மாகாணத்தில் பரவாமல் கட்டுப்படுத்தியதற்காக ஒரு சிலை ஸ்டாச்சு வைக்கிறாங்க சென்னையில். அதை அகற்ற கோரி போராட்டம். யார் தலைமை? ஆன்சர் ஏ, என் சோமயாஜலு. அவர் தான் தலைமை. ரொம்ப முக்கியமானது. ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38. ஜார்ஜ் ஜோசப் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் சி, ரோசாப்பூ துரை. அடுத்த கொஸ்டின். பீகார் சிங்கம் கன்வர் சிங். பீகார் சிங்கம் யாருன்னு கேட்டிருக்கீங்க? கன்வர் சிங். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஆன்சர் பி ஃபார் பாம்பே, ருக்மணி லட்சுமிபதி. சரியான விடை. நம்பர் 40. திருப்பூர் குமரன் இறந்த நாள். சாட் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா லீவ் கொடுத்துட்டு எகைன் கனெக்ட் பண்ணுங்க. சாட் ரெஸ்பாண்ட் ஆகல. கொஸ்டின் நம்பர் 40 வரைக்கும் பார்த்துருக்கோம்.
ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40க்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ஏ. சேட் ரெஸ்பாண்ட் ஆகாதனால சம்டைம்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணி, அதாவது மீட்டிங் எண் கொடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் வெளியில் யாரும் போக வேண்டாம். உங்களுக்கும் யாருக்காவது சேட் ரெஸ்பாண்ட் ஆகலன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 41. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகப்படுத்தினார்? Question number 41. Answer B for Bombay. Answer B for Bombay, Salem. Okay, next question. எந்த கூற்று சரி? எந்த கூற்று சரி? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். சரியான கூற்று, முஸ்லிம் லீகின் யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக இருந்தார். அது மட்டும்தான் சரி. மற்றது மூணுமே தவறான கூற்று. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கெடுத்தார், தீவிரமாக பங்கெடுத்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் தீவிரமாக பங்கெடுத்தார்கள். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைக்கு முன்பாக பெரும் மறியல் நடைபெற்றது. ஈரோட்டில் பெரியார் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினது ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய விளைவு தான். ஸோ மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. சரியான ஸ்டேட்மெண்ட் ஒன்லி பி ஃபார் பாம்பே. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். நம்பர் 43, கூற்று காரணம். ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஏ. கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கவனமாக படித்து ஞாபகம் வச்சுக்கணும். பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் இன்னும் பொறுமையாக ஒவ்வொரு கொஷினாக கோத்ரூ பண்ணுங்க. இந்த கொஷின் எதுவுமே நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாம் ஸ்கூல் புக் ஓரியன்ட் தான். ரைட், அடுத்தது ஒரு கூற்று காரணம். பிராமணர் அல்லாதவருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை பெரியார் எழுப்பினார். கூற்று, காங்கிரஸ் அரசின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார்.
ஆன்சர் சி. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. காரணத்துல என்ன சொல்லியிருக்கோம்? காங்கிரஸ் முதலமைச்சரின் போது ராஜாஜி விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார், அதுதான் சரியானது. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? ரத்து செய்தார்னு கொடுத்தோம். ஸோ தவறானது. விற்பனை வரி அறிமுகப்படுத்துறார். ஓகே. கொஸ்டின் நம்பர் 4-5 ரொம்ப சிம்பிளானது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர். ஐயோ, இதுக்கும் ஏ போடுறீங்களா, பி போடுறீங்களா, சி போடுறீங்களா, டியா? இதுக்கும் 4 ஆப்ஷன் பாகுபாடு இல்லாம போடுறீங்களே. ஓகே, ஆன்சர் சி, ஜவஹர்லால் நேரு. ரொம்ப எளிமையான கேள்வி. இதுக்கு மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹக்கீம் அஜ்மல் கான், தவமணி, லாஸ்டா ஹக்கீம் அஜ்மல் கான் கொடுத்துருக்கீங்க. ஆன்சர் எவ்வளோ முக்கியமானது, இதெல்லாம் தப்பு பண்ணலாமா போய்? அடுத்து கௌசல்யா, சிஆர் தாஸ், பி ஃபார் பாம்பே கொடுத்துருக்கீங்க. அரவிந்த், டி ஃபார் டெல்லி, ஹக்கீம் அஜ்மல் கான் அவரை சொல்லியிருக்கீங்க. எப்படி கவனமா படிக்கணும்ல. ஷண்மதி, பி ஃபார் பாம்பே, சிஆர் தாஸ் கொடுத்துருக்கீங்க. கோகுல் பிரியா, டி ஃபார் டெல்லி. இதெல்லாம் தவறான விடை. ஒவ்வொருத்தருடைய ஆப்ஷன் எடுத்து படிச்சு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ கவனமாக அதெல்லாம் படித்தா வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பேசிக்கான கேள்விக்கெல்லாம் தவறு செய்கிறது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனமாக ஆன்சர் பண்ணணும். தேன்மொழி, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஏ போடுறீங்கம்மா, மோதிலால் நேருன்னு. ஓகே, லேட் என்ட்ரி போல இருக்கு. ஆன்சர் ஜி, ஜவஹர்லால் நேரு, சி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46, 46. வங்க கவி எனப்பட்டவர். 46 அடுத்த கொஸ்டின் போயாச்சு. வங்க கவி, who was called as Bard of Bengal. ஓகே, ஆன்சர் சி, ரவீந்திரநாத் தாகூர். சரோஜினி நாயுடு இந்தியாவின் கவிக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டால் தான் சரோஜினி நாயுடு. ரவீந்திரநாத் தாகூர் தான் சரியான விடை, வங்கக்கவி. கொஸ்டின் நம்பர் 47. பின்வரும் எந்த நூல் ஜவஹர்லால் நேருவுடன் தொடர்பில்லாதது? ஆன்சர் டி ஃபார் டெல்லி, அண்டு த லாஸ்ட். மற்ற மூணுமே ஜவஹர்லால் நேரு எழுதின புத்தகம். அண்டு த லாஸ்ட் அது மட்டும் காந்திஜி அவரோட தொடர்புடையது. எழுதிய ஆத்தர் யாருன்னா ஜான் ரஸ்கின். ஆத்தர் நேம் ஜான் ரஸ்கின், அவர் எழுதின புத்தகம். ரைட். கொஸ்டின் நம்பர் 48. ஹிந்து சுயராஜ் என்ற நூலை எழுதியவர். ஹிந்து சுயராஜ். ஹிந்து சுயராஜ் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் பி ஃபார் பாம்பே, காந்திஜி.
ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமானது. சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய ஃபார்வர்ட் பிளாக். கொஸ்டின் நம்பர் 49. சேட் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா மீட்டிங் லீவ் கொடுத்துட்டு மறுபடியும் எகைன் வாங்க, சேட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒருவேளை நான் லீவ் ஆனா, மீட்டிங் விட்டு லீவ் ஆனால் எகைன் ரீகனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 49. ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50. தொடர்பில்லாதது எது? Which one is not related? தொடர்பில்லாதது எது? ஐ திங்க் டி அப்படின்லாம் டிஎன்பிசியில் ஆன்சர் போட முடியாது. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் டி ஃபார் டெல்லி, ஹண்டர் கமிட்டி. அது மட்டும்தான் தொடர்பில்லாதது. மற்ற மூணுமே சுபாஷ் சந்திர போஸுடைய மரணம் தொடர்பான குழுக்கள். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதோடு நமக்கு இன்றைய கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ டு ஆல். எல்லாருமே கொஞ்சம் இந்த இதுவும் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன் நான். கொஞ்சம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அதனுடைய பிடிஎஃப்பும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த கொஷின்ஸ். ஸோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பேலன்ஸ்லாம் இருக்குது, இன்னும் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அது அப்படியே நான் 1 or 2 days போகட்டும். சும்மா உங்களுக்கு டெஸ்ட்னு தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டாம். 1 or 2 days போகட்டும். மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு எகைன் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் இல்லாமல் பவர் பாயிண்ட், பிபிடி இதிலே கொண்டு வரலாம். இதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. டாபிக்லாம் சொல்ல முடியாதுங்க கார்த்திக், ஏன்னா இது ஒட்டுமொத்த சிலபஸ்லேருந்து எடுத்த கொஷின். அதனால டாபிக்லாம் சொல்ல முடியாது. இது வேரியஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பருடைய காம்பினேஷன். ஸோ இதில் டாபிக் சொல்லிலாம் நம்ம கொடுக்க முடியாது. கொடுத்துருக்கூடிய கொஷின் நம்ம தான் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம், நிறைய இந்த மாதிரி படிச்சிருக்கிறோம். திருப்பி நீங்கள் அதே ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க கேட்குறது அப்படிங்கிறது நாட் குட். புது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது, ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய நோட்ஸ் எல்லாம் பல முறை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ நோ நீட். அந்த மாதிரி இல்லை இது ஆக்சுவலாக. அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிற நேம் சொல்லவா? எங்கே சொல்கிறது? அதில் 100கணக்கான பேர் ஆன்சர் போடுறீங்க. எனக்கு தவறான ஆன்சர் மட்டும்தான் எனக்கு பிளிங்க் ஆகுது. டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் பார்த்த உடனே. அதனால் சரியான ஆன்சர் போட்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான், நான் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் போட்டேன் அப்படின்னு. அதுதான் மோட்டிவேஷன். இந்த சேட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் 100கணக்கான பேர் மெசேஜ் போடுறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. அதனால தான் சேட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன். அதனால் ஒவ்வொருத்தருமே
ஆன்சர் போடுறவங்க, சரியா ஆன்சர் பண்ணவங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். மற்றபடி இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? நோட்ஸ் நல்லா படிங்க, ஸ்கூல் புக் ரிவிஷன் பாருங்க. இந்த மாதிரி தேர்வை நான் வழிமொழிகிறேன். எழில் சவுந்தர், நீங்க வழிமொழிஞ்சாலும் சரி, முன்மொழிஞ்சாலும் சரி, நாங்கள் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன் சவுந்தர், அதன் பிரகாரம் போவோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சேஃபாக இருங்க, ரொம்ப முக்கியமானது. இதில் என்னன்னா சேட் சரியாக ரெஸ்பாண்ட் ஆகாதனால நீங்கள் ஒரு சில டவுட்ஸ் கேட்குறதுக்கெலாம் என்னால் ஸ்க்ரால் பண்ணி அந்த ஆன்சர் எடுக்க முடியல. நீங்கள் என்ன சந்தேகம் கேட்குறீங்களோ அதனால் எடுக்க முடியல. ஸோ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் அதில் நம்ம பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்னொரு கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் தொடர்ச்சியாக நல்லா படிச்சுட்டு இருங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் வெளியே எங்கேயும் போக வேண்டாம். டேக் கேர். தேங்க்யூ.